ஒத்தர் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா, முயற்சியும் சக்தியும் அல்லாஹ்வை கொண்டே அன்றி வேறில்லைன்னு ஒருத்தர் சொன்னால் அவருக்கு அவருடைய நிலத்தில் என்ன செய்யப்படும் என்றால் ஒரு புதையல் புதைக்கப்படும், ஒரு மகிழ்ச்சி புதைக்கப்படுதாங்க. கன்ஸ், அவர் இடத்துல ஒரு கன்ஸ் நாங்க சொல்லுவாங்க, அந்த இடத்துல புதைக்க லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா உணர்ந்து சொல்றாரு. முயற்சியும் சக்தியும் அல்லாஹ்வை கொண்டே அன்றி வேறு இல்லை என்று சொல்லிட்டாருன்னா, முயற்சினா எங்களுக்கு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும். அல்லாஹ் தான் அதுக்கு சக்தியையும் என்ன செய்யணும் தரணும். அல்லாஹ்வுடைய இது இல்லாமல் எனக்கு செய்ய முடியாது என்று ஒருத்தர் சொன்னா அதை எடுக்கப்படும். சுபஹானல்லாஹ் கரசுல் ஜன்னானா, சுபஹானல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு தாவரம் அவருக்காக நட்டப்படுகிறது. இதெல்லாம் எங்க தயாராகுது? எங்களுக்குரிய இடத்துல, நம்ம நினைக்கப்படாத பொதுவான இடத்துல தயாராகுதுன்னு சொல்லி எங்களுக்குரிய இடத்தில் அது தயாராக்கப்படுகிறது. நம்ம எந்த நன்மை செய்தாலும் நமக்குரிய நிரந்தரமான இடத்துல நம்ம கட்டி கண்டிக்கிறோம். இது தற்காலிகமான இடத்துல நம்ம கட்டி கட்டிக்கிறோம். மனிதனுக்கு இந்த சிந்தனை வரணும். சிம்பிளா எவ்வளவு தான் பணம் கொடுத்துட்டாலும் இந்த ஊர்ல நம்ம இல்லைண்டா நம்ம பெரிய ஒரு ஊடு எடுத்து சரி டெம்பரியா ஊடு கட்டுவோமான்னு கேட்டால் கட்ட மாட்டோம். நம்ம பெரும்பாலும் என்ன செய்ய வேண்டாம், ஒரு சாதாரணமாக ஒரு ரெண்டுக்கு ஒரு வீட்டில் இருந்துட்டு போயிடும். ஏன்னா நம்ம இங்கே நிரந்தரம் இல்லை. நம்மளோட ஊர் தான் நமக்கு மருமை, நம்மளோட ஊர் தான் நமக்கு மருமை. அங்கே தான் காணி எடுத்து நிலம் எடுத்து பெருசா ஊடெல்லாம் கட்டியிருப்போம். என்னன்னா கற்பனையில் வமா ஹத்தர் அலா கல்வி பஷர் அங்கே தான் சரியா. வீட்டில் எல்லாம் இவன் சில வேலை சிலர் அந்த வீட்டுக்கு போக மாட்டான், மௌத்தாயிருவான். ஆனால் வேலை நடந்துட்டு அவர் எங்கே இருக்கிறார், ஃபொரின்ல இருக்கிறதுக்கு அடையாளமே ஊட்ட குடையிறது. நினைக்கிட்டான் ஃபொரின்ல இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன, ஊட்ட கொட்டஞ்சி வீடு கட்டி முடிஞ்சா சும்மா இருக்க மாட்டான் சரியா. அவனால் அது சும்மா இருக்கல, பெயிண்டை கீறிட்டான்லாம் மாட்டான், பெயிண்டை அடிக்காம இருந்து வச்சு வந்த புறம் வாழ வேண்டிய நீனும் இல்லை, குடும்பமும் இல்லை, யாரும் இல்லை சரியா. இருந்தால் பரவாயில்ல அடின்னு அடிச்சுட்டு இருக்கலாம். இருக்காத வீட்டுக்கு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன காரணம்? அவன் நிரந்தரம். அது அவன் மனசுல என்ன இருக்கேன்டா, சரிப்பிழைகளை தாண்டி நிரந்தரம் எனது ஊரு இந்த உலகத்துல. இங்க தற்காலிகம், ஆனா இருந்தது 40 வருஷம், இங்க அங்க 20 வருஷம் தான். ஆனா இவட கற்பனையில என்னடா, இங்க தற்காலிகம் அங்க நிரந்தரம் என்றதுனால பெருசு அங்க மனிதனுடைய நிரந்தர சிந்தனை